வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். இனி நடப்பவை நல்லவையே என்ற தலைப்பில் நாம் ஸ்ரீ அன்னையின் இலக்கியத்திலிருந்து இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். மனிதனும் உலகமும் சத்தியத்தை ஏற்காவிட்டால் பாதாளத்திற்கு போவார்கள் ஸ்ரீ அன்னை. மேலெழுந்த வாரியான பலன் தருபவை பொய், ஆழ்ந்த நிலையில் பலன் தருவது உண்மை. ஸ்ரீ கர்மயோகி ஐயா. அகமாகிய ஆன்மாவில் புறம் சத்தியம். ஸ்ரீ கர்மயோகி ஐயாவோட அழகிய பொன்வரிகள். காலையில் உற்சாகமாக சுறுசுறுப்பாய் வேலைக்கு போன பெண் 11 மணிக்கு வீடு திரும்பவே தெய்வானை திட்டுகிறான். சத்யா, ஏனம்மா சீக்கிரம் வந்துவிட்டாய், ஏதாவது ஸ்ட்ரைக்கா என்றேன். இல்லையம்மா, வழக்கமான பணி நீக்கம்தான் என்றான் சோர்ந்து போய். ஏன், என்னாயிற்றே, நீ தவறு செய்ய மாட்டாயே என்று கேட்குறாங்க அவங்க அம்மா. என்னம்மா சொல்கின்றாய்? ஆமா அம்மா, அங்கே ஒரே லஞ்சம், ஊழல். அதை என்னால் செய்ய முடியவில்லை. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்கவில்லை. என்ன உலகம் இது? நேர்மையாய் இருப்பது ஒரு குற்றமா என்ற மகளுக்கு கவலைப்படாதே, கடவுள் ஒரு நல்ல வழி உனக்கு காண்பிப்பார் என்று ஆறுதல் சொல்றாங்க. தெய்வானை அப்படி என்னதான் செய்துவிட்டால்? சத்யா வழக்கம் போல் ஏப்ரல் முதல் நடைபெறும் ஓய்வூதியதாரின் மஸ்டர் இவ்வாண்டு அரை நாள் நடைபெறுவதால் அதிக ஊழியர் தேவைக்காக தற்காலிக வேலையில் சிலரை ஏற்பாடு செய்தனர். படிப்பு தகுதியோடு பிற்படுத்தப்பட்டோர் தகுதியும் இருக்கவே சத்யாவிற்கு வேலை கிடைத்து விட்டது. உண்மையாக உழைக்க வேண்டும், ஊதியத்திற்கு மேலேயும் உழைக்க வேண்டும் என்ற லட்சியம் உள்ள பெண் அதனால் 9:30 மணிக்கே வந்து விடுவாள். அவள் சுறுசுறுப்பாக அனைவருக்கும் எரிச்சல் ஊட்டியது. அவள் சீக்கிரம் வர்றதுனால அந்த பியூன் கூட அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா 10 மணிக்கு வேலைன்னா 11 மணிக்கே வர்றது, இவங்க 9 மணிக்கே போகிறதுனால அந்த பியூனுக்கே எரிச்சல் ஊட்டும். அவள் 9:30க்கே வந்து தன் டேபிளை ஒழுங்கு செய்து கொண்டு வேலையை தொடங்க ஆரம்பிப்பாள். பேசாமல் ஆயா வேலைக்கு போயிருக்கலாம் என்று சக ஊழியர்கள் அவளை கிண்டல் செய்வாங்க. அவள் எதையும் பொருட்படுத்தவில்லை. சூழ்ந்துள்ள கிராமங்களிலிருந்து நிறைய பேர் வருவாங்க. வயோதிகளுக்கே அவள் ஒரு வரப்பிரசாதம். ஆனால் பியூனோ லேட்டாக வருவான். சீனியர் போல் நடந்து கொள்வான். ஊருக்கு முன்னால் வந்து எழுத ஆரம்பிக்கிறாயே, ஆபீசர் வராமல் கையெழுத்து யார் போடுவார் என்று பியூன் இலக்காரமாக கேட்டு சிரிப்பார். இவள் நேர்மையால் இவளிடமே எல்லோரும் வருவதால் முன்போல வேலை கடுமை என்று பொய் கூறி லஞ்சம் வாங்க முடியாமல் போனது மற்றவர்களால். அதனால் அவங்க இவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பலம் பெருச்சாலிகள் இவள் தொடர்ந்து வேலையில் இருந்தால் தாங்கள் சம்பாதிக்க முடியாது என்று கருதி இவள் செய்யாத ஒரு குற்றத்தை இவள் மேல் சுமத்தி இவளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இவள் தூய்மை எல்லோருக்கும் இடையூறாகவும் பொய் சொல்ல முடியாமல் லஞ்சம் வாங்காமல் வேலையை விட்டுவிடும் நிலை. படிக்க வாய்ப்பளித்த ஜாதி வேலை வாய்ப்பிற்கு கை கொடுத்த ஜாதி உண்மையான உழைப்பிற்கு உதவிக்கு வரவில்லை. பொய்யாக மாறினால்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் போல இருக்கு. மனம் நொந்து அவங்க தாய்கிட்ட சொல்றான். சத்தியத்தை நேசிப்பவர்கள் இறைவனையே நேசிக்கிறார்கள் என்ற உண்மை தெரியாமலே இறைவனின் கவனிப்பிற்கு பாத்திரமானார். அம்மா, நான் சிறிது நேரம் எங்காவது வெளியே போய் வருகிறேன் என்று தான் தாய்கிட்ட சொல்லி புறப்பட்டான். சரிம்மா, நீ போயிட்டு வா என்று அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. கவலைப்படாதே அம்மா, நான் கவனமாக திரும்பி வந்து விடுவேன் என்று கூறி கால் போன போக்கில் போனான். அவளுக்கு மனம் நிறைய வழியில் குழந்தைகள் விளையாடுறது, பூங்கா என உற்சாகமான காட்சிகளை பார்த்து கொண்டே போனாள். இது என்ன இடம், இவர்கள் யார் என்று சிந்தித்த வண்ணம் அம்மண்டபத்தின் முகப்பில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு மண்டபத்துல அப்போது அங்கு உயர் ரக கார் ஒன்று வந்தது. இவள் அருகில் நின்று கவனித்தாள். டிரைவர் இறங்கி வந்து காரின் பின்புறம் கதவை மரியாதையுடன் திறந்தார்.
யாரோ பெரிய மனிதர் வரப்போகின்றார் என்று தோன்றியது. மிக எளிய தோற்றமுடைய 30 வயதை கடந்த பெண்மணி ஒருவர் இறங்கி வராரு. தியானம் செய்ய வந்திருக்கலாம் என்று இவள் நினைத்தாள். இனிமையின் வடிவெடுத்த அழகிய முகம், இயல்பாக பெண்கள் அணியும் சுடிதார் அணிந்து அந்த பெண் வரா. அவர்கள் காலனியிலிருந்து மெல்ல அந்த பாதங்களை வெளியே எடுத்த போது அந்த பெண் ஒரு பொன் போன்ற பூ போன்ற அப்பாதங்களை தாங்கி வந்த காலணிகள் நிச்சயம் பெருமைக்குரியன என்று எண்ணத் தோன்றியதோ. பரவச உணர்வு உள்ளெழுவதை உணர முடிகின்றது. யார் இவர்? தெய்வீகமானவராக காணப்படுகிறாரே. காவி உடுத்தாத துறவியோ? யாராக இருந்தால் இவர் ஒரு புனிதமானவராக தோன்றுகிறது என்று அவள் மனசுல படுது. ஞானம் பெரிய ஞானமாகும். பாதைக்குரியது தெய்வீக வாழ்வு எளிமையாகவோ ஆடம்பரமாகவோ இருக்கலாம் என்று எங்கோ படித்தது நினைவுக்கு வருகிறது. விரைந்து சென்று அவரை நமஸ்கரித்து விடுகின்றாள். மெல்ல அவள் தோளை தொட்டு அந்த புனிதர் அவளை எழுப்பிய அந்த தீண்டலின் ஏதோ ஒரு சாஸ்வத பேருணர்வு எழுகின்றது. விழி நீர் பெருக அவரை கை கூப்பினார். முதுகில் ஆதரவாக வருட்டி, நீ யார்? உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனை பரிவு அந்த குரலில்! எத்தனை இனிமை! உரிமையும் நெருக்கமும் உள்ள உறவினர் போல் உணர வைத்ததே. அவள் நேசித்த சத்தியம் அவள் முன் நிற்கிறதோ என்று உணர்ந்தாள். அவள் உடனே அவள் அறியாமே கண்ணீர் வருகிறது. அவங்க கிட்ட எல்லாம் தன்னுடைய நிலைமை அத்தனையுமே சொல்கிறான். உடனே அந்த பெண்மணி ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. இந்த விலாசத்திற்கு போய் பார் என்று சொல்லிவிட்டு அவங்க புறப்படுறாங்க. கண் இமை அசையாமல் அவங்களையே அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். அவங்க சொன்ன மாதிரி அந்த விலாசம் தேடி போகிறான். அங்கே இருக்கவங்க விசாரிக்கிறாங்க யாரை பார்க்க வேண்டும் என்று. அந்த விலாசத்தை காண்பிக்கிறான். ஓ, அம்மாவை பார்க்கணுமா அப்படி என்று அழைத்து கொண்டு போகிறாங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு வரேன்ட்டு. அதுக்குள்ளே இன்னொருவர் வராரு. அம்மாவை பார்க்க வந்திருக்கீங்களா? உங்கள் பேர் சத்யாவா? உங்களை அம்மா கூப்பிட்றாங்க என்று அழைத்து கொண்டு போகின்றான். இந்த இடத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் யாரிடமும் பொறாமை தெரியவில்லை. எந்தவித சத்தமும் சலசமும் இல்லை. அமைதியாக இருந்தது. இதை சத்யா உணர்ந்தார். சத்யா தன்னுடைய சான்றிதழ் அனைத்துமே எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். போகும்போது படிப்பு சான்றிதழ் எல்லாமே எடுத்துகிட்டு போக சொல்லி அந்த பெண் சொன்னதான். அதன்படியே அவள் படிப்புக்கு ஏற்ற அனைத்து சான்றிதழ்களையும் அவள் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க சொன்ன அந்த பெண்மணியை பார்க்க போயிட்டான். அவள் ஒருமுறை அந்த மென்மையான திருக்கரங்களை பற்றி முகத்தில் ஒருமுறை பதித்து கொள்கின்றாள். அந்த பெண்மணியின் விழிகள் கருணையால் நிறைந்தது. முகம் புன்முறுவல் பூத்து அவளை தழுவிக்கொள்ளச் சென்ற கணமெல்லாம் கரைந்து அந்த கணமே நிலைத்தது. சோர்வுடன் சென்ற மகள் உற்சாகமாக வரவே அவங்க அம்மா கேட்குறான், வேலை கிடைத்து விட்டதா என்று. மகிழ்ச்சியாய் காணப்பட்டாள். ஆமாம்மா, வேலை எனக்கு கிடைத்து விட்டது. சத்தியத்தை நேசித்தால் தெய்வம் தானே தரிசனம் தரும் என்று சொல்வார்கள். அது இன்று நிகழ்ந்து விட்டதம்மா. நான் இன்று தெய்வ தரிசனம் பெற்று வந்திருக்கிறேன். வயிற்று பிழைப்பை பற்றி கவலை போய்விட்டதம்மா என்று உணர்ச்சியுடன் கூறி நடந்தவற்றை விவரித்தார். அவளுக்கு அந்த சத்யா என்ற பெண்ணிற்கு விசிட்டிங் கார்டு கொடுத்தது வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ அன்னை தான். ஆசிரமத்திலேயே அந்த பெண்ணிற்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. இறைவன், சத்தியம், உண்மை, இது நம்பிக்கை, இந்த மூன்றுமே இறைவனை வரவழைத்தரும் நம்மக்கிட்ட. இறைவனை தேடி நாம் செல்ல வேண்டாம், இறைவன் நம்மிடமே வந்து விடுவார் என்பதை இன்றைய பதிவிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.